திமுக அரசால் டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட சரியாக நடத்த முடியவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், டிஎன்பிஎஸ்சி தேர்வை சரியாக நடத்த முடியாத திமுக அரசு நீட் தேர்வு ரத்து குறித்து பேசுவதாக கூறினார். மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சை நிறுத்தி வைக்கப்பட்டது 2 நாட்களுக்கு முன்பு. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதலாக இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைஞர்கள் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பரீட்சை எழுதி என்னோட பேப்பரை யாரும் நேர்மையா திருத்தி பணம் வாங்காம எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் என்பது டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் எழுதுற பேப்பரை நேர்மையா படிப்பாங்க, நேர்மையா மார்க் போடுவாங்க, எனக்கு வேலை கிடைக்கும்.